1965 சினிமா எனும் கலைக்கடலில் சின்னதாய் ஒரு நீர்க்குமிழி உருவம் பெற்றது. மெல்ல மெல்ல எதிர்நீச்சல் போட்டு அது மாபெரும் சிகரமாய் உயரம் தொட்டது. அதுவரை நடிகர்களின் பேர் திரையில் தோன்றும் போது மட்டுமே கைத்தட்டி கொண்டாடிய ரசிகர்கள் முதன்முறையாக ஒரு இயக்குனரின் பெயருக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அந்த மந்திர பெயர்தான் கே. பாலச்சந்தர். ரஜினி, கமல், விவேக், பிரகாஷ் ராஜ் என்று 1000 அர்ஜுனர்களுக்கு தேரோட்டிய சாரதி. கவர்ச்சி சினிமாக்களில் புரட்சி கண்ணம்மாக்களை உழவுவிட்ட செல்லுலாய்ட் பாரதி. அடிதடி ஆக்ஷன் என்று அந்நியமான மசாலாக்களை புறக்கணித்து பெண்ணியம் பேசும் கண்ணியம் கொண்ட படைப்புகளால் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தார். காலங்காலமாய் பெண்களின் முகத்தில் பூசப்பட்ட கலாச்சார ஒப்பனைகளை தன் கற்பனைகள் மூலம் கலைத்தெறிந்தார். ஆணாதிக்க சமூகத்தின் மீதான தன் ஆத்திரங்களை எல்லாம் பெண் வடிவ பாத்திரங்களாக்கி அடிமை விலங்குகளை உடைத்தெறிந்தார். நீர்க்குமிழி, மரோ சரித்ரா, அவள் ஒரு தொடர்கதை என்று காலத்தால் அழியாத அபூர்வ ராகங்களை மீட்டிய அதிசய வீணை. இந்திய சினிமா இயக்குநர்களில் என்றைக்கும் இவர்தான் பட்டத்து யானை. சினிமாவில் உச்சம் தொட்ட பிறகும் தனக்கு வாழ்வளித்த நாடகத்துறையை மறக்காமல் தொடர்ந்து நாடகங்களை அரங்கேற்றம் செய்தார். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டின் முதல் விருதாக சென்ற ஆண்டு இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு கோல்டன் லெகசி எனும் விருது வழங்கப்பட்டது. I am very happy to know I have been awarded this Golden Legacy Award. The award given to me is in respect of my 50 years of Indian cinema. I must indeed thank the people of Tamils all over the world. கலைத்தாயின் மகனாகவும் கலைஞர்களின் பிதாவாகவும் திகழும் இந்த பிதாமகனின் பெயரால் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் சினிமா எனும் ஒப்பற்ற விருதினை இந்த வருடம் முதல் கலைத்துறையில் சாதிக்கும் சாதனையாளர்களுக்கு வழங்கி கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது பிஹைண்ட் வுட்ஸ்.